நீதிமன்ற உத்தரவின் பேரில் காஞ்சிபுரம் சோமாஸ்கந்தர் சிலையை சரி செய்து பங்குனி உத்திர திருவிழா நடைபெற வேண்டும் என உத்தரவிட்டனர். அந்த உத்தரவை மதிக்காமல் கோவில் நிர்வாகம் தாமதப்படுத்துவதாக பக்தர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். செய்தியாளர் ஸ்ரீராம் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். பக்தர்கள் கோவில் முன்பு எவ்வளவு மணி நேரமாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள்? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. புகழ்பெற்ற ஏகாம்பரநாத திருக்கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒரு ஸ்தலமான ஏகாம்பரநாத திருக்கோவிலில் சோமாஸ்கந்தர் சிலை செய்தல் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு சோமாஸ்கந்தர் சிலை செய்யப்பட்டது. அதில் 8.7 கிலோ தங்கம் முறைகேடாக செய்யப்பட்டதாக கூறி வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த சிலை கும்பகோணம் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் சார்பில் புதிய சிலையை வேண்டாம், பழைய சிலை வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தன. அதன் பேரில் நேற்று மாலை அறிவித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பழைய சிலையை, சிதலமடைந்த சிலையை சரி செய்து அனைத்து திருவிழாக்களிலும் பயன்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். அதற்காக இது சிறப்பு அதிகாரிகளாக ஐஜி பொன்மாணிக்கவேல் நியமிக்கப்பட்டார். அவர்கள் சார்பில் இந்த அலுவலகத்திற்கு நேற்று முதல் பாதுகாப்புடன் இந்த 10 நாள் திருவிழா நடைபெறும் என உத்தரவிட்டனர். அந்த உத்தரவின் பேரில் நேற்று மாலை முதல் காலதாமதம் செய்து கொடியேற்றம் காலை நடைபெற்ற கொடியேற்றம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று புறப்பாடு நிகழ்ச்சிகளும் காலதாமதம் செய்யப்படுவதாக கூறி பொதுமக்கள் மற்றும் சிவபக்தர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதனை அடுத்து பாதுகாப்பு ஐஜி பொன்மாணிக்கவேல் அவர்களுடைய குழுவில் சார்பில் 20க்கும் மேற்பட்ட பாதுகாப்புக்காக துப்பாக்கி ஏந்திய போலீசார் இந்த பாதுகாப்பு பணிக்காக வந்தனர். இன்று இரவு சிதிலமடைந்த சிலையை ஐம்பொன், தங்கம் மற்றும் வெள்ளி மற்றும் பித்தளை உள்ளிட்ட ஐம்பொன்னுகளால் சிலைகளை சரி செய்யும் பணியில் ஈடுபடுவதாக கூறினர். ஆனால் இதற்கு செயல் அலுவலர் முருகேசன் தடுப்பதாகவும் கோவில் நிர்வாகம் தடுப்பதாகவும் கூறி ஏராளமான சிவபக்தர்கள் தொடர் போராட்டத்தில் அலுவலக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏனென்றால் பங்குனி திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது. பல்வேறு திருவிழாக்கள் இன்னும் 10 நாட்கள் நடைபெற வேண்டும். அந்த 10 நாள் திருவிழாக்களும் கோவில் உட்புறகாரம் பகுதிகளே மட்டும் சுற்றி வருகிறது. 4 ராஜவீதி பகுதிகளில் சுற்றி வர வேண்டும். அதற்காக சிதிலமடைந்த சிலையை சரி செய்தால் இன்று இரவு சரி செய்துவிட்டு அதற்கு அடுத்தபடி சிவாச்சாரியர்கள் பூஜை மற்றும் சிறப்பு யாகங்கள் நடைபெற்று நாளை முதல் 4 ராஜவீதி காஞ்சிபுரம் பல்வேறு பகுதிகளில் வீதி உலா நடைபெறும். தடுப்பதற்கான நடவடிக்கையில் பழைய சிலையை வெளியே கொண்டு வராமலும் புதிய சிலை கொண்டு வருவதற்கான முயற்சியில் செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் ஈடுபடுவதாக கூறி சிவபக்தர்கள் வழக்கு தொடுத்தவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவருடைய குற்றச்சாட்டு உடனடியாக இந்த சிலையை சரி செய்யப்பட வேண்டும். அந்த சிலையை சரி செய்வதற்கான செலவுகள் அனைத்தும் பொதுமக்களும் சிவபக்தர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 கிலோ தங்கம் நாணயத்திற்கு தங்கம் கொடுப்பதற்காக பொதுமக்கள் முன் வந்திருக்கிறார்கள். ஆனால் செயல் அலுவலர்கள் அதை தடுத்து நிறுத்துவதாகவும் அந்த பணத்தை பொதுமக்களிடம் பெறுவதற்கு தயங்குவதாகவும் உரிய அனுமதி வந்தால் மட்டுமே இந்த சிலையை சரி செய்வதற்கான பணியில் ஈடுபடுவோம். அதனால் வரை கோவில் திருவிழா உட்பிரகாரங்கள் மட்டுமே சுற்றி வரும் எனவும் 4 ராஜவீதி சுற்றுவதற்கு வாய்ப்பு குறைவே, எங்களுக்கு உரிய அனுமதி கிடைக்கப்பெறவில்லை என்று தொடர் போராட்டத்தில் சிவபக்தர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.